ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சோயாவில் சில்லி சிக்கன் செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அதில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அதில் 2 கப் அளவுக்கு சோயாவை சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷத்துலேயே சோயா நல்லா வெந்து வந்துடும். இப்போது ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் சோயாவை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பை ஆட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போது ஒரு வானல் எடுத்து வச்சு அதில் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும். ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சோயாவை எடுத்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். இப்போது சோயாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அதே வானலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். வெட்டி வச்சுருந்த ஒரு முழு வெங்காயத்தை சேர்த்து அது கூடவே 4 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வெட்டி வச்சுருந்த 2 கேப்சிகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு கேப்சிகம் இந்த ஷேப்பில் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கேப்சிகமும் வெங்காயமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவை கிரேவி கூட சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த கிரேவி நமக்கு கலராக வேணும் அப்படின்றவங்க 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போது அது கூடவே ஆல்ரெடி நம்ம பொரித்து வச்சுருந்த சோயாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கலருமே டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்குது. அவ்வளோதாங்க, சோயா சில்லி ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணுன்ட்டு கமெண்ட்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.